முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கனை அவருடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தன் பாவ கயிறால் அவன் கட்டப்படுவான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அதனால தான் என் மெசேஜுக்கு நான் ஒரு தலைப்பை கொடுத்தேன், பாவம் என்பது கயிறு மாறின்னு. ஏன்னா அந்த கயிறில் சிலரெல்லாம் முடிச்சு போட்டால் அவிழ்க்கவே முடியாது தெரியுமா? அந்த மாதிரிக்குல கட்டி வச்சிருவாங்க. இன்னைக்கு நிறைய பேரை அந்த பாவம் என்கிற கயிறு கட்டி வச்சிருக்கு. நிறைய பேரை முடிச்சு போட்டு வச்சிருக்கு. நீ இதுல இருந்து வெளியவே வரக்கூடாது, நீ இதுக்குள்ளேயே தான் இருக்கணும்னெல்லாம் அப்படி அது கட்டி வச்சிருக்கு. அது எவ்வளவு பெரிய கயிறா இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய வல்லமைக்கு அதை அவிழ்க்க அதிகாரம் இருக்கிறது தேவ பிள்ளையே. சிம்சோனை அந்த காலத்திலேயே அவன் கையில் போய் ஒரு பச்சை கயிறை கட்டுனாங்கன்னு பைபிளில் இருக்கு, இவனை எப்படியாவது மடக்கிறனோன்னு. ஆனால் அவன் மேலே ஆவியானவர் இருந்ததுனால நெருப்புப்பட்ட கயிறு எப்படி போகுமோ அதே மாதிரி அந்த கயிறு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. இன்னைக்கு நான் சொல்ல வர மாந்திரிகத்தினுடைய கயிறா இருக்கலாம், ஏதாவது தாயத்தா இருக்கலாம், ஏதாவது சூனியமா இருக்கலாம், ஏதாவது ஏவலா இருக்கலாம். இதெல்லாம் எரிந்து போகும் இயேசுவின் வல்லமைக்கு முன்பு. ஷபாரபா லாபா, உன் கணவனை வசியம் பண்ணி யாரோ கைக்குள்ள போட்டிருக்காங்களா? ஏதோ சாப்பிட்ற சாப்பாட்டுல மருந்த கலந்து கொடுத்து உன் ஞாபகமே உன் பிள்ளைங்க ஞாபகம் இல்லாம மாத்திட்டாங்களா? கவலைப்படாத, அந்த பாவம் என்கிற கயிறு முறிய போகுது, அந்த பாவம் என்கிற கயிறு அறிய போகுதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தினால. பாவ கயிறினால் பாம்பு சுத்தன மாதிரி சுத்தி இருக்குது நிறைய பேத்த. இந்த பாவம் அப்படின்னு சொல்றது ஒரு அடிஷன். ஆமா, அந்த கயிறுல இருந்து வெளியே வரவே முடியல பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நெருப்பு வந்து விழப்போகுது, நெருப்பு வந்து விழப்போகுது. தன்னிலையை மறந்து சுயநிலையை இழந்து வாழ்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் விடுதலையை தரப்போகிறார். இந்த நாளில் எல்லா தடையும் மாறும், உன் பாவ கயிறு அவளும் ஜோமனும். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த பாவ கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அதை அவிழ்க்கட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.